வருகை என்பது கிரகம் அல்ல, அது அருளினுடைய விளைவு. ஒருவரை மனதார விரும்புகின்றாய், அவர்களினுடைய வருகையை பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய். ஆழ்ந்த மனம், அந்த காத்திருப்பு, அந்த அமைதியான ஏக்கம், இதையெல்லாம் நான் கவனித்திருக்கின்றேன். இப்பொழுது கூறுகின்றேன், நீ விரும்பியபடி, நீ நினைத்தபடி, நீ விரும்பியவர்கள் உன்னை தேடி வருவார்கள். விரும்பிய நேரத்தில், நீயே அறியாத தருணத்தில் உன்னை நாடி வருவார்கள். இது என்னுடைய வாக்கு. விருப்பம் என்பது சக்தி. மனதில் இருந்து வரக்கூடிய அந்த விருப்பங்கள் பொதுவாக சக்தியை பெற்றது. நீ ஒருவரை உனது வாழ்க்கையில் வரவேற்க விரும்புகின்றாய் என்றால் அந்த எண்ணம் பரபரப்பான அலைகளை அங்கு உருவாக்கும். நேரம் கொண்டு வலிமையாகி அந்த நபரின் இதயத்தை போய் அது தொடும். இந்த உண்மையை பற்றி இன்று சொல்லுகின்றேன். உன்னுடைய உண்மையான விருப்பங்களில் சக்தி இருக்கின்றது. அவை தவிர்க்கப்படுவது இல்லை. விருப்பங்கள் உடனே நிறைவேறாவிட்டாலும் அவை தவறியதாக ஆகிவிடாது. தேவையான தருணத்தை நோக்கி காத்திருக்கின்றது. நீயாகவே எதிர்பார்க்காமல் அந்த நபர் உன்னை தேடி வருவதை அனுபவிக்கக்கூடிய தருணம் நிச்சயம் வரும். நாம் விரும்பும் நபர்கள் சில சமயம் நாம் நினைக்கும் வேகத்தில் வருவதில்லை. அது அவர்களின் தவறு அல்ல, அது நேரத்தினுடைய வேலை. இரவு முழுவதும் வானத்தை பார்த்தால் ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் தோன்றும் நேரத்தில் மட்டும்தான் தென்படும். அதுபோலதான் வாழ்க்கையிலும் மனிதருடைய வருகையும் இயற்கையின் நேரத்திற்காக காத்திருக்கின்றது. என்னுடைய வாக்கின் விசேஷம் என்னவென்றால், நீயே அவர்களை தேடி ஓட வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய நேசம் உண்மையானது ஆனால் அவர்களின் மனதில் என்னுடைய அருளால் அழைப்பு எழும். அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். ஆசையை அருளினால் மாற்றும் வழி. தொலைவில் இருந்தாலும் நல்ல எண்ணங்களை அனுப்பு. அவர் நலமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தினமும் உன்னுடைய உள்ளத்தில் பதிந்திருப்பது அவசியம். அவர்களை என்னவாக அணுக விரும்புகின்றாயோ அதை மனதிலேயே வாழ்ந்து கொள். மனதிலேயே ஒரு அழகான உரையாடலை நிகழ்த்து. ஓம் சாய்ராம் என்று 108 முறை நீ சொன்னால் என்னை வரவேற்பது உண்மையல்லவா? நீ என் பக்கம் அழைக்கப்படுகின்றாய் என்பது உண்மையல்லவா? உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு வெளிப்படையாக வெளிப்பட்டு உன் வாழ்விற்கான ஆசிர்வாதங்களை என் மூலமாக தந்தனுப்பும் என்பது உண்மை அல்லவா? உனக்குள் உருவாகக்கூடிய நிலையில்தான் மாற்றம் என்பது ஏற்படும். நீ ஆசையை இழந்து விட்டாய் என்று நினைக்கும் தருணம் அதிக நெருக்கத்தில் இருக்கும் தருணம்தான். மனிதர்களினுடைய வருகைக்கு நீ காத்திருக்காதே. என்னுடைய அருள் வருகின்றது என்ற நம்பிக்கையை வை. நான் உன்னுடைய வாழ்க்கைக்கு வளத்தை கொடுப்பேன். ஒரு நாள் உன்னுடைய விருப்பத்தில் அந்த நபர் சாதாரணமாக பேச ஆரம்பிப்பார். உன்னை தேடி வார்த்தைகளை சொல்லுவார். உன் மேல் விழிகள் நிறைந்து வரும். அப்பொழுது நீ ஆச்சரியப்படுவாய். இவர் என்னை மறந்துவிட்டார் என நினைத்தேன், ஆனால் இன்று சாய்பாபாவின் வாக்கு பலித்து விட்டது என்று. யாரை நீ விரும்புகின்றாய்? அவர்களை விட்டுவிட வேண்டுமா? நிச்சயம் இல்லை. உண்மையான நேசம் என்றால் அது ஒரு பயணமாக மாறும். பொறுமையும் பரிசுத்தமான எண்ணங்களும் கொண்டிருப்பதுதான் முக்கியம். அவர்களோடு உரையாடல் இல்லாமையால் நம்பிக்கையை இழப்பது தவறு. செய்ய வேண்டியது நம்பிக்கையில் நிலைத்திருத்தல். சாய்பாபாவினுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்தல். நீ ஆசைப்பட்டது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். நல்லது நடக்கும்.